வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல, மனதளவுல உடலளவுல பாதிக்கப்படுகின்ற சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கு குறைந்தபட்சமாக அந்த பெண்ணினுடைய மனதை மீண்டும் புண்படுத்தாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்காம, நீ அப்படி சொல்றியா, நான் அப்படித்தாண்டா நடப்பேன், அப்படி தாண்டி நடப்பேன் அப்படிங்கிற ஆணாதிக்க திமிர்ல நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டுவதற்காக அந்த பெண்ணுடைய மனதை 27 வருஷம் வாழ்ந்த அந்த பெண்ணினுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் இன்னும் கஷ்டப்படுத்த நடந்து கொள்ற ஒருத்தனை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் மகன் தினம் கொண்டாடலாமா? அது கிட்டத்தட்ட சாலிகிராம வீட்டுல நான் வாழ்ந்தேன், அடையார் வீட்டுல நான் வாழ்ந்தேன், அப்புறம் இந்த வீட்டுல, அது மேட்ரிமோனியல் ஹவுஸ்ன்றாங்க, இந்த வீட்டுல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த 2 குழந்தைகள், இந்த திருமணத்துடைய சான்றாக 2 குழந்தைகள் நான் பெற்றெடுத்திருக்கிறேன். ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக, நல்ல இல்லத்தரசியாக நான் செயல்பட்டுக்கிறேன், முழுமையான இல்லத்தரசியாக செயல்பட்டுக்கிறேன். என் கணவரிடம் நான் விவாகரத்து கேட்பதற்கு பல முறை யோசிச்சேன். ஏன்னா அவருடைய சினிமா பின்னணியையும் அவருடைய புகழ் வெளிச்சத்தையும் மனதில் கொண்டு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கட்டத்துல நான் இந்த விவாகரத்திற்கான முடிவுக்கு வந்தேன். விவாகரத்து வேணுங்கிற முடிவுக்கு வரும் பொழுது என் கணவர் தரப்பு வழக்கறிஞர்கள் மூலமாக என் கணவர் என்னை மிரட்டினார். விவாகரத்து கேட்டால் இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்க முடியாதுன்னு சொன்னாரு. இப்பொழுது இந்த வீட்டுக்குள்ள நான் செல்ல முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். நான் லண்டன் குடியுரிமை பெற்றவள், இங்க எனக்கு வேற எந்த வீடும் கிடையாது, இங்க எனக்கு உறவினர்களும் கிடையாது. அதனால இந்த விவாகரத்து வழக்கு முடியும் தண்டியும் இந்த வீட்டுக்குள்ள நான் இருப்பதற்கு எனக்கு அனுமதி வேணும் சொல்லி உங்களுடைய தளபதி, உங்களுடைய பக்காமாசு, நீ தலைவனு கொண்டாடக்கூடிய இந்த தருதலையுடைய மனைவி நீதிமன்றத்துக்கு போயிருக்கா. உங்களுக்கு நீங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறீங்க.